கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஜெபமாலை அன்னையுடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிரேயிங் ஹேண்ட்ஸ் என்கிற அழகான ஓவியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அழகான உண்மை, சரித்திர சம்பவம். ஜெர்மனி நாட்டிலே ஆல்ஃபிரட் மற்றும் ஆல்பர்ட் என்கிற இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவருக்குமே மிகச்சிறந்த ஓவியர்களாக வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் அவருடைய பெற்றோருக்கு மொத்தம் 16 குழந்தைகள். அதிலே ஒருவரை கூட கல்லூரிக்கு அனுப்பி அவர்களை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆல்ஃபிரட் மற்றும் ஆல்பர்ட் இருவருக்குமே சிறந்த ஓவியர்களாக வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது. எனவே அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொள்கிறார்கள். ஒருவர் படிக்கச் செல்வார், இன்னொருவர் அவர் படிப்பதற்கான பணத்தை சம்பாதிப்பதற்கு வேலை செய்வார். எனவே ஆல்ஃபிரட் என்பவர் மற்றும் ஆல்பர்ட் என்பவர் சீட்டு குலுக்கி போடுகிறார். சீட்டு ஆல்ஃபிரட் பேருக்கு வருகிறது. எனவே அவர் படிக்கச் செல்கிறார். அவர் படிப்பதற்கான பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆல்பர்ட் என்பவர் வேலைக்கு செல்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்திலே ஆல்பர்ட் வேலைக்கு செல்கிறார். ஆல்ஃபிரட் படிப்பதற்காக கல்லூரியில் சேர்கிறார். ஆல்ஃபிரட் மிகச்சிறந்த ஒரு கலைஞராக உருவாகிறார், மிகச்சிறந்த ஓவியராக மாறுகிறார். ஏன், தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை காட்டிலும் சிறந்த ஓவியராக, சிறந்த மாணவராக கல்லூரியை விட்டு வெளியே வருகிறார். இப்பொழுது இவர் வேலைக்கு செல்ல வேண்டும். தனக்காக வேலைக்கு சென்ற ஆல்பர்ட் படிக்க செல்ல வேண்டும். வீட்டிற்கு வருகிறார். ஆல்பர்ட்டை பார்க்கிறார். இதோ ஆல்பர்ட், நான் படித்து முடித்து வந்து விட்டேன், நீ படிக்க செல்லலாம் என்று கூறுகிறார். ஆனால் அந்த ஆல்பர்ட் தனது கரங்களை காண்பிக்கிறார். அந்த கரங்கள் நிலக்கரி சுரங்கத்திலே ஓயாமல் பாடுபட்ட கரங்கள். எத்தனையோ விதமான தருணங்களிலே, நேரங்களிலே கரங்கள் எல்லாம் அடிபட்டு காயப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த கரங்கள் ஓவியத்தை தீட்டுவதற்கான அந்த கைவண்ணத்தை இழந்து விட்டது என்று சொல்லி ஆல்பர்ட் தனது கரங்களை காண்பித்து விட்டு ஜெபிக்க சென்றாராம். ஆல்ஃபிரட் தன் மனதிற்குள்ளே மனம் கலங்கியவராக அந்த ஜெபிக்கும் கரங்களை பார்க்கிறார். அந்த ஜெபிக்கும் கரங்களை பார்த்தவுடனே அந்த கரங்களை ஓவியமாக வரைகிறார். அதுதான் உலகளவிலே பிரசித்தி பெற்ற பிரேயிங் ஹேண்ட்ஸ், ஜெபிக்கும் கரங்கள் என்று பிரபலம் அடைகிறது. ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் ஜெபிக்கக்கூடிய கரங்கள் இருக்கின்றன. வலிகளும் வேதனைகளும் நிறைந்த கரங்கள் இருக்கின்றன. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஜெபமாலை அன்னையினுடைய திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே இந்த ஜெபமாலை தாய் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி. ஒவ்வொரு வழிகளுக்கு பிறகும் ஜெபிக்கக்கூடிய கரங்கள் இருக்கின்றன, சத்தமில்லாத தியாகங்கள் இருக்கின்றன என்பதை எண்பித்து காட்டுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 கானாவூர் திருமணத்திலே ஆண்டவர் இயேசு நிகழ்த்திய முதல் அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். சாதாரண தண்ணீர் திராட்சரசமாக மாறிய அந்த அதிசயம் அற்புதம். ஆனால் அந்த அதிசயத்திற்கு பிறகு இருக்கக்கூடியது அன்னை மரியாவுடைய பரிந்துரை. அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன பிறகும் கூட வேலையாளர்களை நோக்கி இதோ அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றார் அன்னை மரியா. அந்த அதிசயத்திற்கு பிறகு அன்னை மரியாவுடைய பரிந்துரை இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு விதமான துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றிக்கு பிறகு நம்முடைய அந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு அழகான கரங்கள் இருக்கின்றன, ஜெபிக்கக்கூடிய கரங்கள் இருக்கின்றன, வழிகள் நிறைந்த கரங்கள் இருக்கின்றன, நமக்காக பாடுகளையும் பிரச்சனைகளையும் தாங்கிய கரங்கள் இருக்கின்றன. அந்த கரங்கள் நம்முடைய அன்னை மரியாவாக இருக்கலாம், அல்லது நமது பெற்றோராக இருக்கலாம், நமது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம். எப்பொழுதுமே எல்லா வெற்றிக்கு பிறகும் ஒரு கரங்கள் இருக்கும். எல்லா வெற்றிக்கு பிறகும் வழிகள் நிறைந்த கரங்கள் இருக்கும். எல்லா வெற்றிக்கு பிறகும் நம்மை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய கரங்கள் இருக்கும். என்றைக்கும் அந்த வழிகள் நிறைந்த கரங்களை மறக்காமல் இருப்போம். நமக்காக ஜெபித்த அந்த கரங்களை மறக்காமல் இருப்போம். இதுதான் இன்றைய நாளிலே நாம் நமது மனதிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு அழகான சிந்தனை. இந்த ஜெபமாலை தாய் நம் எல்லோருக்குமே ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். அவரை போல நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன்வருவோம். நம்மிடம் இருப்பதை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுப்போம். சத்தமில்லாமல் சில தியாகங்களை செய்யவும்.
கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.